Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து Tor browser வந்து எப்படி நம்ம Kali Linuxல வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ ரெண்டு டைப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்னு வந்து டெர்மினல் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். apt get அப்படினு போட்டுட்டு install Tor னு கொடுத்தீங்கன்னா அது வந்து Tor வந்து இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு டைப். இது வந்து full and full நீங்க வந்து டெர்மினல் மூலமா வந்து ஆக்சஸ் பண்றப்போ இருக்கும் அந்த Tor browser-ஐ. ஒன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட், அதாவது GUI மெத்தடு. அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டெர்மினல் மெத்தடை யூஸ் பண்ணுறவங்க டெர்மினல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மெத்தட் வந்து எப்படின்னா டோரோட அஃபிஷியல் வெப்பேஜுக்கே போயிட்டு அந்த டோரோட பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதில் என்னென்னா ரூட் யூஸருக்கு வந்து ஒர்க் ஆகாது. ரூட் யூஸர், அதாவது நம்ம சிஸ்டமில் வந்து ரூட் யூஸராக இருப்போம், அவங்களுக்கு வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் சொல்யூஷன் வந்து இதில் சொல்லியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ஸோ டெர்மினல் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுறது இப்படி தான் இன்ஸ்டால் ஆகும், இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து சர்வீஸே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும், அப்போ டோர் ஓப்பன் ஆகும். டோர் சர்வீஸ் ஸ்டார்ட்னு கொடுக்கணும், அப்போ டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இது போல் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் லைன்லேயே பண்ணுறாப்போல இருக்கும். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து டெர்மினல் மெத்தடு, டோர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, இது வந்து இன்னொரு மெத்தடு. இப்போ என்ன பண்ணணும்னா கூகுள் போயிட்டு டோர்னு டைப் பண்ணிங்கன்னா டோரோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வரும். அதுக்குள்ளே போயிடுங்க. ஓகே, இதான் டோரோட அஃபிஷியல் வெப் பேஜ். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதுக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஆப்ஷன்ஸ். நம்மளுக்கு தேவையானது வந்து லினக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அஃபிஷியல் வெப் பேஜுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஜிப் ஃபோல்டராக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம ஆஸ் இட் இஸ் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஃபோல்டராக வந்து ஆகிடும். அதுக்குள்ளே வந்து டோரோட ஃபைல்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு .shன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரூட் யூஸருக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஒரு எரர் காமிக்கும். ரூட் யூஸர் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு வந்து ஒரு எரர் காமிக்கும். ஸோ நம்ம அதையும் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸ்லாஷ் போட்டு பேஸ்ட் பண்ணிங்க, என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோர் ப்ரௌசர் பண்டில் நாட் ரன் அட் ரூட். ஸோ இதை கூட நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆனால் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ரூட் யூஸருக்கு வந்து பர்மிஷனை வந்து கேன்சல் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த அந்த ஃபோல்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண ஃபைல் இருக்கும், ஸ்டார்ட் டோர் ப்ரௌசர்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கும், தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே வந்து இது இங்கே இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு மெசேஜ் வந்ததில் அதை வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து அந்த அந்த கோடை மட்டும் நம்ம வந்து தூக்கி விட்டுற போகிறோம். இஃப்லேருந்து FI வரைக்கும் அந்த கோடை வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த கோடை வந்து அப்படி டெலீட் பண்ணிவிடுங்க, அதாவது எடுத்துகிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ரன் பண்ண பாருங்க, கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம டோரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். உங்களுக்கு எதுனா வந்து இதில் டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.